இசையில் ஜொலித்த விஜய் ஆண்டனி நடிப்பில் வச்சு செய்த சம்பவங்கள். நடிச்ச இத்தனை படங்களும் ஃபிளாப்பா? இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயரையும் சமுதாயத்தில் பெற்றெடுத்தவர். தன்னிடம் பழகுபவர்களிடம் இனிமையாக பேசி நட்பு பாராட்டியவராக பெயர் பெற்றவர். இசையில் தமிழ் சினிமாவில் செய்த சாதனைகளை அவ்வளவு சீக்கிரம் நம்மால் மறக்க முடியாது. நடிப்பிலும் தன்னுடைய திறமையை காட்ட நினைத்தவருக்கு 2012ஆம் ஆண்டு வெளியான நான் திரைப்படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்து படமும் ஹிட் ஆனது. தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் நடிகராக விஜய் ஆண்டனி ரைஸ் அப் ஆனது இங்கேதான். அதன் பிறகு வெளியான சலீம் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை என்பதே அப்போதைய சினிமா ஆர்வலர்கள் சொல்லி வந்தனர். அதன் பிறகு வெளியான இந்தியா பாகிஸ்தான் படமும் இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்க 2016ஆம் ஆண்டு வெளியான பிச்சைக்காரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் அடித்து நொறுக்கி சம்பவம் செய்தது. முக்கியமாக தெலுங்கு டப்பிங்கிலும் வசூல் சாதனை படைத்து அந்த வருடத்தின் ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ஹிட் என்ற பெயரையும் எடுத்தது. அதே வருடத்தின் இறுதியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான சைத்தான் திரைப்படம் தான் விஜய் ஆண்டனிக்கு சற்று சறுக்கலை கொடுத்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வல்லுநர்கள் கூறி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக வெளியான விஜய் ஆண்டனி திரைப்படங்கள் மிக்ஸ்டு ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்களை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் சறுக்கலை மட்டுமே சந்தித்ததாக சொல்கிறார்கள். இதற்கிடையில் 2019ஆம் ஆண்டு வெளியான கொலைக்காரன் திரைப்படம் மட்டும் பாக்ஸ் ஆபீஸில் சக்சஸ் ஆனது. இசைத்துறையில் பல சாதனைகளை விஜய் ஆண்டனி படைத்தாலும் நடிகராக அவர் ஒரு சரியான இடத்திற்கு வரவில்லை என்பதே இங்கு சினிமா ரசிகர்கள் சொல்லும் பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்த வருடம் விஜய் ஆண்டனி நடித்து வெளியான ரோமியோ, மழை பிடிக்காத மனிதன், ஹிட்லர் என அவர் படங்கள் அனைத்தும் ஃபிளாப் என்றே பாக்ஸ் ஆபீஸ் வல்லுநர்கள் சொல்கின்றனர். முக்கியமாக ரோமியோ திரைப்படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பெற்று வர விஜய் ஆண்டனி தனது சமூக வலைதளத்தில் ரோமியோவை அன்பி சிவம் ஆக்கிடாதீங்க என போஸ்ட் போட, இதை கேட்டு படம் பார்க்க போன அனைவரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்களை மட்டுமே கொடுத்து வந்தனர். ஆனால் உண்மையாக ரோமியோ திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் பலரின் கருத்தாக இருந்தது. நடிப்பில் விஜய் ஆண்டனி ஸ்கோர் செய்தாலும் அவர் சூஸ் செய்து நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் இருந்ததுதான் பல படங்களின் சறுக்கலுக்கு காரணமாகவும் இருக்கிறது. இதை சரி செய்து அடுத்து வரும் படங்களில் விஜய் ஆண்டனி கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஜய் ஆண்டனி படத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.